அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதுல ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா எங்களுக்கு இருந்தது சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா 11 படத்துல 6 படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட். ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேரு வந்திருக்கு. அந்த வகையில போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனர்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததா தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ்பதி சார், ரஞ்சித் அண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூனா. நிறைய விதத்துல இயக்குனரா, தயாரிப்பரா, ஒரு மனிதரா நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்க்கறவர். மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெயக்குமார். ஜெயும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷம் பயணத்துல அதிகமா நான் ஜெய் கிட்ட இருந்து கேட்ட வார்த்தை வந்து டென்ஷனா இருக்கு கீர்த்தி அப்படின்னு. நானா தான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டு இருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனா இருக்கு கீர்த்தி. அதுதான் பாத்துக்கலாம் ஜெய், பாத்துக்கலாம் ஜெய். 2 வருஷம் நான் அதிகமா அவர்கிட்ட சொன்னது பாத்துக்கலாம் ஜெய், அவரை என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒண்ணு நான் நம்பினது என்னன்னா, இந்த கதை, இதுல இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எங்க போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும். இந்த நொடியில, இந்த நிமிஷத்துல அதை பத்தி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை நம்பினாரு. அப்படிதான் நாங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31ஆவது நாள் 2024 இங்க சக்சஸ் மீட்ல வந்து நின்றுட்டு இருக்கோம். வாங்கலாம் தொடர்றதுக்கு சக்சஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்துல வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில மரம், செடி, கொடி, மனிதர்கள், மிருகங்கள் எல்லாரும் சமம் தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையா அன்பா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்பவுமே எல்லாரும் சமம் தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம் தான். ஸோ அந்த விதத்துல இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமா மட்டும் இல்ல, ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாவே ஒரு பெரிய வெற்றி நான் பாக்குறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.